லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் 786 vs பிஎம் ஸ்போர்ட்ஸ். ஓனிங் பேட்ஸ் பண்ணால் எங்கள் ஸ்ட்ரைக்கில் கணேசன், நான் ஸ்ட்ரைக்கில் பாஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் நீர்பள்ளி கார்த்தி. 6 ஓவர் மேட்ச். முதல் 2 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு தரையோட தரையா. லாங் ஆனில் அங்கே ஃபீல்டர் அஜித். நல்ல ஸ்டாப் வரன். ஓனிங் பேட்ஸ்மேன் வந்தால் பாஸ் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிரும்னு நினைக்கிறேன். கேப்பில் போயிருக்கு. பவர் பிளேயை பயன்படுத்தி மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி. தேர்ட் ஒன். தரையோட தரையாக போயிருக்கு. கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டரை மாற்றி வச்சுட்டாங்க இந்த முறை. அங்கே குரு நல்ல ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன். அப்படியாக்கா சூப்பராக போட்டிருக்காருங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணும். சான்ஸ் ஃபார் 6 பவுண்ட்ரியா கொடுப்பாங்க. 6 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6 இங்கே அடிச்சிருக்காரு கணேசன். நெக்ஸ்ட் ஒன். அகைன் அடிச்சிருக்காரு. சரியான ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா ஃபீல்டர் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா விரட்டி போயிருக்காங்க. ஆனால் தாண்டி போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. ஒரு ஆக தொடர்ந்து ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் கணேசன். முதல் ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க. 786 ஸ்கோர்ஸ் ஆலங்குடி. செகண்ட் ஓவர் போட எங்கள் குரு டாட் பால் கொடுத்துருக்காங்க. டாட் பாலோட எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு குருவோட செகண்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன்னு பார்த்தா கார்த்திக் கையில். ஒன் டவுன் பேட்ஸ் பண்ணால் எங்கள் கமலேஷ் சூப்பராக அடித்தாருங்க. கிளாசிக்காக அடித்தார். லாங் ஆஃபில் அது கண்டிப்பாக கிளியர் பண்ணும். பவுண்ட்ரி போயிடுச்சு. சூப்பரான ஒரு கனெக்ட். கமலேஷ் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. மீட் பண்ண ஃபஸ்ட்டு பால்லையே. செகண்ட் ஒன். குயிக்காக டெலிவரி. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு குரு. நெக்ஸ்ட் ஒன். சுவிட்சுக்கான ட்ரை. விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள். டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். டிஃபன்ஸ் மேட்ச்சில் போயிருக்காரு. கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு 1 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சோரன். 2 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் ட்விஸ்ட் விக்கி. ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் மிஸ் பண்ண 2 ஓடிடுறாங்களா. குரு ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு. ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல. கம்ஃபர்டபுள் 2-ஆக மாற்றிட்டாங்க. செகண்ட் ஒன். சூப்பராக அடிச்சிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காங்க. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா அங்கே ஃபீல்டர் லைனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காங்க. விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அங்கே உடையாண்டிப்பட்டி கட்லா. வரட்டி சூப்பராக அடித்தாருங்க. பால் ஃபாஸ்ட்டாக போகுது. ஃபீல்டர் அதே ஃபீல்டருக்கு முன்னாடி கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் சின்ன மிஸ் ஃபீல்டு. அதை பயன்படுத்தி 2 ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். உடம்புல பட்டு போயிருக்கு. ரன் வர்றாங்களான்னு பார்த்தா குயிக்கர் ரவேந்தன் போயிருக்காரு. டாட் பால். 3 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் பட நவீன் பாபு ஃபர்ஸ்ட் ஒன். சூப்பராக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் தெளிவாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க பின்னாடியே. 2 ஓடிடுறாங்களா. ரன் அவுட்டான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டார்னு நினைக்கிறாங்க. 2 ரன். செகண்ட் ஒன். நல்லா தூக்கிருக்காருங்க. லெக் கட்டராக போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். சூப்பராக போட்டிருக்காருங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் பட்டு வந்துச்சு. அங்கே பிங்கோ நல்ல டேக்கன். நெக்ஸ்ட் ஒன். தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கவர்ஸில் 2 ட்ரை பண்ணி பார்க்குறாங்களா ஃபீல்டர். நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க வரன். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 4 ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க. 786. ஃபிஃப்த் ஓவர் பட இங்கே வேந்தன். 4 ஓவருக்கு 32. ஃபர்ஸ்ட் ஒன். குயிக்காக டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன். உடச்சி போட்ட பால் திருப்பி விட்டுருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் இருக்காங்க. அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும் பாலோட. நெக்ஸ்ட் ஒன். அங்கே கார்த்தி விரட்டி வந்திருக்காரு. 2 ரஸ் பண்ணிடுறாங்களா. பிடிச்சி அடிக்கலைங்க. அடிச்சிருந்தா விக்கெட் ஆகியிருந்திருக்கும். கட்லாக் லைஃப் கிடச்சிருக்கு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். சூப்பராக அடிச்சிருக்காங்க கவர்ஸில். அங்கே ஃபீல்டரே இல்லை. விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்ட்ரியே ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல ஃபீலிங் எஃபர்ட். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன்னு பார்த்தா ரொம்ப முன்னாடி வந்துட்டான்னு நினைக்கிறேன். அட்வான்ஸாக 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல்லாக மறுக்கி வந்து பிகைண்ட் த ஸ்டம்பில். இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். ஸ்டாப் பண்ண முடியாது. பவுண்ட்ரி. 5 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க. 786 ஆலங்குடி.
ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால நவீன் பாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டு ஒரு 5 ரன்னுக்கு போட்டு கொடுத்தாரு. ஸ்டம்புக்குள்ளே போட்டிருக்காருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் உடையாண்டிப்பட்டி அருண். உல்டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. எங்கேயோ போய் விழுந்திருக்கு. பேட்டில் பட்ட உடனே தெரியும் இது கண்டிப்பாக 6ன்னு. அந்த அளவு கான்ஃபிடண்டாக அடித்தார். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார். அங்கே ஃபீல்டர் லாங் ஆஃப்லாம் ஒட்டி வைக்கல. அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக 2 ஓடிடுவாங்க. நல்ல ரன்னிங் கம்ப்ளீட் போயிட்டாருங்க வேகமாக. நெக்ஸ்ட் ஒன் கரெக்டி ஆனார். ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்தார். ட்ராப் ஆயிடுச்சுங்க. 2 ரன். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. இது கண்டிப்பாக கிளியர் பண்ணும். செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி 6 அப்படிங்கிறத. பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. கடைசி நேரத்தில் நல்ல கேமியோ அப்படின்னு தான் சொல்லணும். அருண் குயிக்கராக கிட்டத்தட்ட ஒரு 14 ரன்னை கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 58 அடிச்சிருக்காங்க. 59 டார்கெட் ஃப்ரம் பிஎம் ஸ்போர்ட்ஸ். 9 டார்கெட். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சைக்கிளில் வேந்தன், நான் சைக்கிளில் குரு. என்ன இடையில் 76க்காக நிறைய உடையாண்டிப்பட்டி பிளேயர்ஸ் விளாட்றாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மகேந்திரன். ஃபர்ஸ்ட் ஒன் டெலிவரி. பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கல. 1 ரன் ஓட்டாங்க பைஸில் பட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் அந்த குரு ஆன் ஸ்ட்ரைக். பாலோட செகண்ட் ஒன் குறுக்க ஆட பார்த்தாரு. குயிக்காக டெலிவரி. அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார். ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாரா அருண். விரட்டி போனார். ஸ்டாப் பண்ண முடியலங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி செகண்ட் இன்னிங்ஸில் பதிவு பண்ணுறாரு குரு. 4th ஒன் அப்படியே அக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் குயிக்கராக ஒன்று ஓடிடுறாங்களா. நல்லா பேக்கப்புங்க. வரேன். நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை உடம்புல தான் பட்டிருக்கு. பேட்டில் தெளிவாக கனெக்ட் ஆகலை. 1 ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார். பவுண்ட்ரி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு விரட்டி போயிடுறாங்களான்னு பார்த்தா ஆப்போசிட் விண்டு போகலன்னு நினைக்கிறாங்க. பவுண்ட்ரி. நல்ல ஸ்டாப். ஃபீல்டர் 3 ரன் ஓடிருக்காங்க இந்த பாலில். 1 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஓவருக்கு இங்கே 10 ரன் அடிச்சிருக்காங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ். செகண்ட் ஓவர் போட எங்கள் பகவதி ஒரு யங்ஸ்டர். செகண்ட் ஓவர் போட எங்கள் பகவதி ஃபர்ஸ்ட் பால் ஒரு விட்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். சுற்றி இருக்கான ட்ரை பேட்டில் போட்டிருக்கு. கமலே ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. அவர் தடுக்கலைன்னா கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். ஒரு 3 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார். 6 போயிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை தெளிவாக மீட் ஆகலை. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. இது எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்ட்ரிக்கான சான்ஸாக ஃபீல்டை விரட்டி போகிறாங்க. ஸ்டாப் பண்ணல. பவுண்ட்ரி போயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். தெளிவாக போட்டிருக்காரு. நல்லா கம்பேக் பண்ணி டாட் பால். லாஸ்ட் 1 more பால். ஃபுல்லாக மருகி வந்தார். ஸ்டெம்புக்கு மேலே வந்திருக்கு. அனதர் ஒன் டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பகவதி. 2 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் போட மகேந்திரன். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. கீப்பர் விரட்டி பாலுக்கு போயிட்டாருங்க ஃபாஸ்ட்டாகவே. 1 ரன். மகியோட செகண்ட் ஒன் குயிக்காக டெலிவரி. தட்டி விட்டு ஓடிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. அருண் பாலுக்கு வந்திருக்காரு. அந்த எண்ணில் த்ரோ கரெக்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். பேக்கப்பும் கரெக்டாக போயிருக்காருங்க. அந்த பேக்கப்புக்கு கண்டிப்பாக கிரெடிட் கொடுக்கணும். ப்ரெஷர் ஆகவே இல்லை. தெளிவாக போயிருக்காரு. இது வரைக்கும் ஓப்பனிங் நல்லா அடிக்கிற குரு அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் ஒன் படுத்து போட்ட பால் பேட்டில் நிற்க இருந்துச்சுங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 2 விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே பிஎம் ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் பிரபா. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் விக்கி இருக்காரு. சப்ஸ்டிட் ஃபீல்டர். நல்ல ஸ்டாப். 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் பரட்டி ஆடி இருக்காரு. அங்கே கவர்ஸில் ஃபீல்டர் லோகு. நல்ல ஸ்டாப். 2 ரன் ஓட்டாங்க.
நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் நிற்கு இருந்துச்சு, கீப்பர் குயிக்கராக வந்த காரணத்தால் கனெக்ட் பண்ண முடியல. ஒரு ரன் ஓட்டாங்க. பவுலர் மட்டும் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படி நிலமையில எங்கள் மகேந்திரன் உடையாண்டிப்பட்டி மகேந்திரன் கொடுத்தாங்க. எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு. கம்பேக்கிங்கான ஓவராக விக்கெட்டை எடுத்து மாற்றி கொடுத்துருக்காரு. 3 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் பட அகைன் உடையாண்டிப்பட்டி மகேந்திரன் அருண் சூப்பர் டெலிவரிங்க. எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு. டாட் பாலை பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் வெல் லெஃப்ட் போயிருக்காரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. ஏறி போய் நின்ன காரணத்தினால. தேர்ட் ஒன் அகைன் ஒரு டெலிவரி. டாட் பால் கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் முதல் 3 பாலையும் இங்கே டாட் பாலாக மாற்றிருக்காங்க. பால் ஒரு வெடிப்பு இருக்குது. 4th ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சா தாண்டி போகுதான்னு பார்த்தா அங்கே கமலேஷ் ஃபீல்டர் அவளை தாண்டி போயிருக்கு. 6 தேவையான ஒரு 6 அப்படின்னு தான் சொல்லணும். 3 பால் நல்லா போட்டுருந்தாரு. இந்த பாலில் தெளிவாக டைமிங் இருந்துச்சு, அதை கனெக்ட் பண்ணிட்டாரு கார்த்தி. போன பால் ஒரு வெடிப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை பேட்டில் பட்டிருக்கு. பின்னாடி ஃபீல்டர் பவுண்ட்ரி போகுதா ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. லாஸ்ட் 1 பால் முக்கியமான பந்து. அகைன் சுற்றிக்கிட்டு காலுக்குள்ளே பூந்து வந்திருக்குங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க. ரிமைன் இருக்க 12 பாலுக்கு 19 அடிக்கணும். 5th ஓவர் இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் போட அங்கே சேது நேருக்கு நேர் அங்கே விக்கி ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இங்கே 2 ரன்னாவதுக்கான ட்ரை இருக்கான்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. பின்னாடி அருண் தெளிவாக போயிருக்காரு. பேக்கப் 2 ரன். செகண்ட் ஒன் காலில் பட்டிருக்கு. 1 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கமலேஷ் ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு இந்த பக்கமாக வந்திருக்கு. எக்ஸலன்ட் பேக்கப் அங்கே பாக்கியா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. 4th ஒன் ரொம்ப உடைச்சிட்டாரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாரா பகவதி. பால் குத்தி பம்ப் ஆயிடுச்சுங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு பாலோட. நெக்ஸ்ட் ஒன் கீப்பர் மிஸ் பண்ணால் பைஸில் 1 ரன் ஓடுவாங்க. போய்டு +1 பாலோட. 5th ஒன் சூப்பர் டெலிவரி. டாட் பாலாக மாற்றிருக்காரு அங்கே செய்து. இந்தவரோட லாஸ்ட் 1 பால் முக்கியமான பந்து. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டெப் அவுட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்லா டேக்கானுங்க. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இந்த ஓவரை 9 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. அப்போ கடைசி 1 ஓவருக்கு 10 அடிக்கணும். 6 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். எங்கள் பவுலிங்கில் லோகு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் லோகு. இருக்கா 5 பாலுக்கு 10. செகண்ட் ஒன் அகைன் லோ கேப்டா போட்டிருக்காரு. இந்த முறை லென்த் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு லோகு. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. 4க்கு 10 முதல் 2 பாலை நல்லா போட்டிருக்காரு லோகு. முக்கியமாக என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். 3rd ஒன் அப்படியாக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரிங்க. சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இந்த பாலையும். அவரோட 4th ஒன் 3க்கு 9 காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு. எக்ஸலன்ட் டெலிவரி. அங்கே நிற்க வச்சு மாறுறாங்களான்னு பார்த்தா எஸ் நீட் பண்ணி கார்த்தியோட விக்கெட் இங்கே பறி போகுது. முக்கியமான பந்து மேட்ச் பால் ரிசல்ட் பால் அப்படின்னே சொல்லலாம். 2 பாலுக்கு 9 நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. கேட்சை பிடிச்சா மேட்ச்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கேட்சை பிடிச்சிருக்காங்க கமலேஷ். அங்கே 6க்கு 10 அப்படி நிலமையில 1 ரன்னுக்கு முதல் 5 பாலை போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே ஈஸி 1 பாலுக்கு 9 3 ஸ்டம்பையும் காட்டி நின்று போடுறாரு. அங்கே பிங்கோ ஒய்டு போயிடுச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கன்ஃபியூஸ் பண்ணுறாரு பவுலரை. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த டாட் பாலோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க 786 ஸ்போர்ட்ஸ். ஆலங்குடி கடைசி ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் லோகு.